ओम शांति। तो स्थिति को शक्तिशाली बनाने का पुरुषार्थ, इसके बारे में चर्चा करेंगे। क्योंकि वर्तमान समय जिनकी स्थिति शक्तिशाली है वो अनेक सेवाएं कर सकते हैं, अनेक रोने वालों के आंखों के आंसू हो सकते हैं। நம்முடைய ஸ்திதியை நல்லா வச்சுக்கிறதுக்கான வழிமுறை என்ன? கடைசி நேரத்தில் நம்முடைய கண்கள் தண்ணி வராமல் இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்திதியை மெயின்டைன் பண்ணணும், மனநிலையை நல்லா வச்சுக்கணும்। जिनकी स्थिति शक्तिशाली है उनका भविष्य का पद ऊंचा होगा। யாருடைய மனநிலை சக்திசாலியா இருக்கோ அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கூட ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும்। जिनकी स्थिति शक्तिशाली है वो वायुमंडल को पावरफुल बनाने की सेवा कर सकेंगे। யாருடைய மனநிலை நல்ல சக்திசாலி நிலை இருக்கோ அவங்களோட சூழ்நிலை வைப்ரேஷன் நல்ல பவர்ஃபுல்லாக शक्तिशालियानதாக உருவாகும்। जिनकी स्थिति शक्तिशाली है वो संगम युग के जीवन का आनंद ले सकेंगे। யாருடைய மனநிலை சக்திசாலியா இருக்கோ அவங்க சங்கம யுகத்தினுடைய ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும்। जिनकी स्थिति शक्तिशाली है, स्थिति शक्तिशाली रहने से सदा खुश रहेंगे, बाबा की प्रत्यक्षता कर सकेंगे। ஸ்திதி நல்லா இருந்தது அப்படின்னா மனநிலை ரொம்ப சந்தோஷமாக குஷியில் இருக்க முடியும், பாபாவுடைய அறிவுறுத்தலை கொடுக்க முடியும்। जिनकी स्थिति शक्तिशाली है वो युद्ध नहीं करेंगे, विजयी रहेंगे। யாருடைய நிலை மனநிலை சக்திசாலியா இருக்கோ அவங்க எப்பவுமே வெற்றி அடைவாங்க। लेकिन हमारी स्थिति क्यों बिगड़ती है, अवस्था क्यों बिगड़ते हैं, उसका पहला कारण है हमारा खुद का देहभान। நம்முடைய மனநிலை கெடுவதற்கான காரணம் என்ன? ஏன் மனநிலை கெட்டுடுது? அதுக்கு காரணம் நம்முடைய தேக அபிமானம்। इसलिए अगर स्थिति को अच्छी बनानी है, आत्माभिमानी बनो। जो आत्माभिमानी है वो शक्तिशाली है। स्थितिயை நல்லா வச்சுக்கணும்னா ஆத்மா அபிமானி நிலையில் இருந்து அப்போ உங்களுடைய மனநிலை சக்திசாலி நிலையில இருக்க முடியும்। जो आत्मा के स्वरूप में रहते हैं, आत्माभिमानी स्थिति में रहते हैं, परमात्मा उसके साथ में कंबाइंड स्वरूप में रहता है। ஆத்மா அபிமானி நிலையில யார் இருக்காங்களோ அவங்க பரமாத்மாவுடைய இணைந்த स्वरूपத்துல இருப்பாங்க। आत्माभिमानी स्थिति में रहने वालों के अंदर दैवी गुण, दैवी शक्तियां होती हैं। ஆத்மாவோட யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள், தெய்வீக சக்திகள் தானாகவே வரும்। आत्माभिमानी स्थिति वाले ही अपने अंदर के दैवी संस्कार और दैवी संस्कारों की अनुभूति कर सकते हैं। ஆத்மாவோட இருக்கிறவங்க தெய்வீக சம்ஸ்காரத்தையும் தெய்வீக அனுபவத்தையும் செய்ய முடியும்। जितना आत्माभिमानी स्थिति में रहते हैं हमें अतीन्द्रिय सुख मिलता है, और जिस सुख के द्वारा हम अपनी जन्म जन्मांतर की प्रभु मिलन की प्यास बुझा सकते हैं। ஆத்மாவோட யார் இருக்காங்களோ அவங்க அதீந்திர சுகத்தை அனுபவம் செய்ய முடியும், ஜென்ம ஜென்மத்தினுடைய அந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலாம்। आत्माभिमानी स्थिति वाले ही तृप्त रहते, भरपूर रहते, उनको कुछ देखने की, पाने की, सुनने की कोई कामनाएं नहीं रहती। ஆத்மாவோட இருக்கிறவங்க எப்பவுமே திருப்தியா இருப்பாங்க, இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்ற எந்த விதமான ஆசைகளும் அவங்களுக்கு இருக்காது, விருப்பங்கள் இருக்காது। और जो आत्माभिमानी स्थिति में रहते हैं उसके पास कोई भी विकार भी भूत नहीं आ सकता। ஆத்மாவோட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த ஒரு விகாரங்களும் அவங்க அருகில வர முடியாது, எந்த பூதங்களும்। क्योंकि विकार वहां रहते हैं जहाँ अंधेरा है। எங்க விகாரம் இருக்கும் அப்படின்னா எங்க இருள் இருக்குதோ இருள் இருக்கிற இடத்துல தான் விகாரம் இருக்கும்। जैसे दुनिया में जिस बिल्डिंग में कोई रहता नहीं, धीरे धीरे अंधेरा होता है, और अंधेरे में एक भूत आता है, दूसरा आता है, तीसरा आता है, पूरा बंगला भूत बंगला बन जाता है। इसी तरह जिस शरीर में आत्मा का भान नहीं है, धीरे धीरे काम का भूत, क्रोध का भूत, लोभ का भूत, और सारा शरीर हमारा भूत बंगला बना। अभी भूतों को भगाना है, आत्माभिमानी स्थिति में रहो, लाइट जला कर रखो। ஆகையில யார் வீட்டில் இருள் இருக்குதோ அங்கே எல்லா பூதங்களும் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும்।
அதுபோல நம்ம தேக அபிமானத்தில் இருந்தோம் அப்படின்னா காமம் கோபம் இந்த மாதிரி ஒவ்வொரு பூதங்களும் வெளியில வரும். அதில் எப்பவுமே வீட்டில் லைட் போடுவாங்க. அதுபோல இந்த ஆத்மா என்ற லைட் ரூபத்தில் இருங்க. அப்ப எந்த பூதங்களும் உங்களிடம் வராது. கேட்குங்க எல்லாருக்கும்? आत्म अभिमानी स्थिति में रहने वाला रात को सोया है, उसका योग लगा हुआ है, रास्ते में चल रहे हैं, उसका योग लगा हुआ है, वो निरंतर योगी है। ஆத்மாவில் இருக்கிறவங்க இரவுல தூங்கும் போது கூட அந்த யோகி பாபாவுடைய நினைவுல இருப்பாங்க, யோகி நிலையில இருப்பாங்க. போகும்போதும் யோகத்தோடைய நினைவுல இருப்பாங்க. எந்த காரியம் செய்துட்டு இருந்தாலும் அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும். आज कईयों की समस्या है क्या, मेरे संस्कार ही नहीं बदलते, मेरा योग ही नहीं लगता, मेरे किसके साथ बनती नहीं। उन सब का कारण आपका खुद का देहभान। என்னுடைய சம்ஸ்காரம் மாற்ற மாட்டேங்குது, நான் இப்படியே இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கேன், என்னுடைய பழக்கத்தை மாற்றிக்க முடியலையே, இதுக்கெல்லாத்துக்கும் காரணம் வந்து தேக அபிமானம். इसलिए परम धाम से शिव बाबा किस लिए आए हैं, हमें आत्म अभिमानी बनाने के लिए आए हैं। பரந்தாமத்திலிருந்து சிவபாபா எதுக்கு வந்திருக்காருன்னா நம்ம எல்லாரையும் ஆத்மா அபிமானியாக ஆக்குவதற்காக. ये सतयुग कब आएगा, जब हम आत्म अभिमानी बनेंगे तो सतयुग आएगा। எப்ப நம்ம ஆத்மா அபிமானி ஆகிறோமோ அப்பொழுதுதான் சத்தியமும் வரும். सतयुग था, ये कलयुग कैसा बना, हम देहभान में आने के बाद ही क्या हो गया, कलयुग बन गया। நம்ம சத்தியமும் எப்போ வரும்னா நம்ம ஆத்மாவில் இருக்கும் போது தேக அபிமானத்தில் வந்த காரணத்தினால தான் இது கலியுகமாக மாறிவிட்டது. ये चार सब्जेक्ट जो बाबा ने रखे हैं, ज्ञान योग धारणा सेवा, आत्म अभिमानी बनाने के लिए रखे हैं। இந்த 4 பாடங்கள் நமக்கு வச்சுட்டாங்க. ஞானம் யோகா தாரணை சேவை. எதுக்காக அப்படின்னா ஆத்ம உடல் இருக்கிறதுக்காக தான் இந்த 4 பாடங்கள். दुनिया के शास्त्र इकट्ठे करो, ग्रंथ इकट्ठे करो, हुआ कुछ नहीं। भक्ति करते गए, नीचे उतरते गए, आखिर परमात्मा धरती पर आया। उसने एक ही बात सुनाई, बच्चे तुम आत्मा हो। इस शब्द से हमारा सारा परिवर्तन हो गया, विकार पर जीत प्राप्त करना शुरू किया। इसलिए सारे ज्ञान का सारा है आत्म अभिमानी बनना। இன்னைக்கு பக்தியில எவ்வளவு சாஸ்திரங்கள் கீதைகள் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனாலும் கீழே வந்துட்டோம். எப்ப பாவம் வராரோ நம்மளை வந்து நம்ம ஆத்மா அபிமானியாக மாத்துறாரு. அப்ப நமக்குள்ள நல்ல ஒரு நிலை ஏற்படுது. अगर बिल्डिंग बनाते जितना खर्चा ऊपर होता है उतना खर्चा फाउंडेशन में होता है। जिन्होंने फाउंडेशन में कंजूसी की, पैसा बचाया, तो जब आंधी तूफान आएगी उनकी बिल्डिंग गिर जाएगी। அதாவது பணம் வச்சிருக்காங்க, பில்டிங்லாம் கட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப கருமையா இருக்காங்க, கஞ்சத்தனமா இருக்காங்க அப்படின்னா கடைசியில வந்து புயல் காற்று எல்லாம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். इसी तरह आज हमारी 84 जन्म की बिल्डिंग बन रही, तो हमारा मुख्य है आत्मा का लेसन। जिन्होंने ज्ञान में चले, आत्म अभिमानी की मेहनत नहीं की, सेवा करने में लग गए और बातों में लग गए, तो उनको जब उसके जीवन में विघ्न आएगी, समस्या आएगी, उसकी पुरुषार्थ रूपी बिल्डिंग गिर जाएगी। इसलिए आत्म अभिमानी का फाउंडेशन पक्का करो। बोलो बोलो। காய்ச்சி என்ன சொல்றாங்கன்னா 84 பிறருடைய விதை இப்போ மீண்டும் நம்ம வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமையும் முயற்சி செய்யணும். நம்முடைய மனநிலையை நல்லா வச்சுக்கணும். அதுக்காக விஷயங்கள் தான் காய்ச்சி சொல்லிருக்கோம். भविष्य में आने वाले समस्याओं का, विनाश का, विकारों का सामना करना चाहते हैं, ये आत्म अभिमानी स्थिति के द्वारा हर समस्या का, हर विघ्नों का सामना कर पाएंगे। எதிர்காலத்துல நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், ஆபத்துகள் இதெல்லாமே வரும். இதெல்லாம் உங்களால எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆத்மா அபிமானி தான் முதல் பாடல தான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காரு. चोर डाकू जब डाका डालता है, चोरिया करता है, तो पहले क्या करता है, उस घर की लाइट का कनेक्शन काट देता है। எப்படி ஒரு திருடன் உள்ள நுழையறான் அப்படின்னா நுழையறதுக்கு முன்னாடி அந்த பவர் கரண்ட் முதல்ல கட் பண்ணிட்டு தான் உள்ள நுழைவான். टेलीफोन का कनेक्शन काट देता है, टेलीफोन फोन उடைய कनेक्शனும் கட் பண்ணிடுவான். उसके बाद अटैक करता है। इसी तरह माया रूपी डाकू हमारे पर अटैक करता है। विकार आते हैं कब, तो पहले हम कनेक्शन काट देते हैं। इसलिए ये आत्म अभिमानी स्थिति में रहने वालों का निरंतर बाबा से कनेक्शन है। எப்ப நம்ம வந்து ஆத்மாவில் இருக்கிறோமோ
அதுக்காக இறைவன் எனக்கு பாய்ச்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தேக அபிமானத்துல வர்றதுனால தான் இந்த மாயைகள் 1 by 1 வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இருட்டு இருக்குது. அதனால தான் நம்ம ஆத்மாவில் இருக்கும்போது அதன் மீது வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு கனெக்ஷன் பாபா கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். राम रावण का युद्ध चलता है, राम रावण का एक सिर काटता है, फिर दूसरा काटता है, सिर कट जाते हैं, दोबारा जुड़ जाते हैं। विभीषण आता है, कहते हैं ऐसा नहीं मरेगा, उसके नाभि में तीर लगाओ, नाभि में तीर लगाया, रावण मर गया। அப்படியே ராமருடைய யுத்தம் நடக்குது. அப்ப ராமனுடைய ஒரு தலையை வெட்டினவனே இன்னொரு தலை வந்துருது. இப்படி கடைசியில வந்து பார்க்கும்போது வெற்றி யாருக்கு கிடைக்குதுன்றது உங்களுக்கு புரியும். इसी तरह आज हम भी रावण को मारने में लगे, कोई 2 साल से, कोई 4 साल से, लेकिन उसके गले काट देते हैं। कभी काम का गला काटेंगे, कभी क्रोध का काटेंगे। अगर देह बाण के नाभि में तीर नहीं लगाया, रावण नहीं मरेगा, दोबारा गले जुड़ जाएंगे। அதுல பாரதிக்கு சொல்றாங்க, தேக அபிமானம், அதாவது நம்ம காம விகாரத்தை கட் பண்றோம், கோபத்தை கட் பண்றோம், ஒரு தலையா. ஆனா எது வரைக்கும் நீங்க தேக அபிமானத்தின் மீது அம்பு போலையோ அது வரைக்கும் நீங்க வந்து வெற்றி அடைய முடியாது ராவன் மீது. सीता के सामने जब रावण आता है तो क्या करते हैं, माचिस जला करके, तिल्ली जला करके रखती हैं। तिल्ली होने से रावण उसको टच भी नहीं करता। இப்படி வந்து சீதை கிட்ட ராவணன் வருவாங்க. ஆனா அந்த சீதை வந்து எப்பவுமே இறைவனுடைய நினைவுல, ராமனுடைய நினைவுல அந்த தீபத்தில் இருக்கும்போது ராவணன் தொடக்கூட மாட்டாரு. इसी तरह आज हम रावण के राज्य में रहते हैं, रावण से बचने के लिए आत्मा की तिल्ली सदा जलाकर रखो। ஆகையால நம்ம பாபாவுடைய குழந்தைகள் இந்த ராவண உலகத்தில் இருந்தாலும் பாபா கிட்ட நம்முடைய தீபம், ஆத்மா தீபம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம இடம் ராவணன் வர முடியாது. इस आत्म अभिमानी स्थिति बनाने के लिए अभी टाइम है, आगे चल करके टाइम नहीं मिलेगा, इसलिए आत्मानुभूति करो। ஆகையால இப்ப நேரம் இருக்கு, ஆத்மா அபிமானி நிலையில அடைவதற்கு. இன்னும் போக போக அந்த நிலை அடையறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காது. जिसकी बैटरी 100% चार्ज है वही सतयुग में जाते हैं। யாருடைய ஆத்மா பேட்டரி 100% சார்ஜ் ஆயிருக்குதோ அவங்க தான் சத்தியத்துக்கு போக முடியும். उससे कम आय होगी तो फिर त्रेता में जाना पड़ेगा। அப்ப வந்து அதை விட குறைவா இருந்தது 100% விட அப்படின்னா திரேதாயுகத்துக்கு தான் போக முடியும். உங்க கையில தான். और बैटरी केवल संगम युग में ही चार्ज हो जाती है। சங்கமேளத்துல மட்டும்தான் நம்முடைய ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகும். देखो आपकी कितनी बैटरी चार्ज हुई है, பார்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கு. इसलिए आत्म अभिमानी बनना स्थिति को शक्तिशाली बनाने का आधार है। ஆத்மா அபிமானியாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலையை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். दूसरी बात है, अगर स्थिति को शक्तिशाली बनाना चाहते हैं उसके लिए 3 चीजें करना। अमृत वेला का योग अच्छा करना, क्लास के पहले योग करना, और तीसरा रोज की मुरली सुनना। அதாவது நம்முடைய ஆத்மா அபிமானி நிலை நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் பாட்டி சொல்றாரு. 1 அமிர்த வேலை யோகா, 2வது கிளாஸுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் யோகா பண்ணணும், 3வது வந்து मुरली வந்து ரெகுலரா கேட்கணும். मुरली वो भी क्लास में आकर के सुनना, அது सेंटर வந்து मुरली கேட்கணும். जो ब्राह्मण ये 3 चीजें करता है वो शक्तिशाली बन सकता है। எந்த பிராமணர் இந்த 3 வேலையை செய்றாங்களோ அவங்க வந்து சக்திசாலி ஆயிடுவாங்க. तो अमृत वाला कौन कौन करता है, हाथ खड़ा करो। அமிர்த வேலையில யாராரு வந்து செய்யறீங்க கரெக்டா அவங்க கையை உயர்த்துங்க, நேரம் உயர்த்துங்க, நல்லா தூக்குங்க. अच्छा सब लोग करते हैं, बहुत अच्छा, हाथ नीचे करो। लेकिन अमृत वाला का कोई चुपचाप आपका वीडियो बनाया जाए और वही वीडियो आपको सवेरे 10 बजे दिखाई जाए, कहेंगे मेरा है, मैंने ऐसे कहता, दीवार के सहारे बैठे मुंह खुला के बंद है। ऐसा योग करने वाला शक्तिशाली नहीं बनेगा, वो कमजोर बनेगा। அதாவது அமிர்த வேலை யோகான்னு நல்லா பவர்ஃபுல்லா பண்ணுங்க, சக்திசாலியா. அப்படியே வந்து இது பாபா ஆத்மா பரமாத்மான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடும், தூங்கிடுவீங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நல்லா சக்திசாலி நிலையில செய்யுங்க. इसलिए अमृत वेला अलर्ट करना, आंखें खोल करके बैठना, बेहोश नहीं बैठना। அமிர்த வேலையில கண்ணை திறந்து உட்காரணும். அப்படியே சோம்பேறித்தனமா கண்ணை மூடிட்டு உட்காந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். பவர்ஃபுல்லா அலர்ட்டா பண்ணுங்க. अगर आप किसी मेहमान को घर में बुलाओ, मेहमान आने से पहले कुंडी लगा करके दरवाजा बंद करके सो जाओ, वो बेल बजा रहे, घंटी बजा रहे, दरवाजा नहीं खोलो, वो कैसा लगेगा? वो तो चला जाएगा, 10 काम छोड़ के आया।
ஒரு உங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, வெளில அடிக்கிறாங்க, நீங்க கதவை லாக் பண்ணிட்டீங்க, திறக்கவே இல்லை, அவங்களும் பாவம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க 10 வேலை வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்களை சந்தேகத்துக்காக. फिर फोन करो क्या बात आप आए नहीं, तो क्या मैं आया था, बेल बजाई थी, घंटी बजाई थी, आपने दरवाजा नहीं खोला, मैं चला गया, मुझे 10 काम करना है. அது போல அவர் வந்தானா கேட்பாங்க, ஃபோன் பண்ணிருக்கீங்க வரல அப்படின்னு. நான் வந்து 10 நிமிஷமா வெயிட் பண்ணேன், நீங்க கதவு திறக்கல, நான் போயிட்டு எனக்கு 10 வேலை இருக்குது, உட்கார்ந்து வச்சுக்க முடியுமா என்ன எங்கேயே அப்படின்னு. नहीं जरूरी काम आप आना, वापिस आना. फिर आते रास्ते से वापिस आया, फिर दरवाजे बंद करके फिर सो गए. बेल बजा रहे, दरवाजे खोला ही नहीं, फिर चला जाएगा. फिर तीसरी बार फोन करो, कहेगा आप कभी नहीं आऊंगा. तीसरी बार 2 बार हुआ, मैं दोबारा नहीं आऊंगा. அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்க வாங்க நான் கதவு திறக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு, மறுபடியும் வந்திருக்காரு, மறுபடியும் ஒரு லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்திருக்காரு, வரவே இல்லை அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இனிமே நீங்க வரவே கூடாது, நான் போயிடணும் அப்படின்னு தான் எண்ணம் வந்தது. அவருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். इसी तरह हम अमृत लोग उठते हैं, बाबा को निमंत्रण देते हैं, मीठे बाबा, प्यारे बाबा आ जाओ, हम आपसे बातें करनी है बाबा को तो निमंत्रण दिया, दरवाजे खिड़की लगा करके सो गए. इसलिए आंखें खोल करके बैठो, जागृत बैठो. அது போல பாபாவை நீங்க ரொம்ப அன்பா கூப்பிடுறீங்க, இனிமையான பாபா, அன்பான பாபா, என்னுடைய பாபான்னு கூப்பிடுறீங்க. அப்படி மெதுவா கூப்பிட்டுக்கிட்டே கண்ணை மூடிடுறீங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுறீங்க. அப்படி இங்கிருந்து பாபா வருவாரு, அதனால ரொம்ப கண்ணை திறந்து யோகா பண்ணுங்க அமிர்த வேலையில. फिर नींद खुलेगी, फिर बाबा को तो उस समय बिजी है, वो चला जाता है. பாபா பார்த்தாரு நீங்க தூங்கிட்டீங்கன்னா இந்த குழந்தை தூங்குதே, நான் போய் சேர்ந்துருவேன். फिर वापिस फिर नींद खुलेगी, फिर कहेंगे मीठे बाबा, प्यारे बाबा. फिर बाबा देखता अच्छा, फिर बुला रहे हैं, फिर आधे रास्ते से वापिस आए, फिर सो गए. அதுக்கப்புறம் மறுபடியும் எழுப்பிக்கிறீங்க, பாபா மீட்டே பாபா, வாங்க பாபான்னு 4 நாள் கூப்பிடுறீங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்கீங்களா, தூங்கிடுறீங்க. பாபா என்ன பண்றாரு, இந்த குழந்தை வரும்போதுல தூங்கிட்டு சொல்லிட்டு அவர் திரும்ப போயிடுறாரு. इसलिए अलर्ट होकर के बैठना, आंखें खोल करके बैठना. ஆகையால அந்த அலர்ட்டாக விழிப்புணர்ச்சியில உட்காருங்க, கண்ணை திறந்து உட்காருங்க. और केवल आंखें खोल के भी नहीं बैठो. अब कोई घर में मेहमान आया, बैठा है सामने, उसके चेहरे की तरफ देखते रहो, आंखें खोल करके. वो कहेगा बुलाया किस लिए, क्या काम था? அது போல வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா வந்துட்டு உட்கார வச்சுட்டீங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க கண்ணை திறந்து, எதுவுமே பேசலைன்னா என்ன அர்த்தம், என்ன எதுக்கு வந்தீங்க நீங்க கேட்பாங்க இல்லையா, அவரும் பேசல நீங்களும் பேசல, என்ன வேலை கேட்பாங்க இல்லையா. அது போல நீங்க பாபா கிட்ட பேசணும். इसलिए केवल फोटो को देखना ये योग नहीं है, इससे प्यार उत्पन्न नहीं होगा. दिल से बातें करो, वो मीठे बाबा आपने मुझे क्या से क्या बनाया, कितना मुझे ज्ञान दिया, शुक्रिया. प्यार की बातें करो, तब आपको योग में नींद नहीं आएगी और तब लगन में मगन हो जाएंगे. அது போல நீங்க பாபா போட்டோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க மேல அன்பு வராது. உள்ளத்துல நீங்க பேசுங்க பாபா கிட்ட, மனசார இனிமையான பாபா இப்படி இருக்கீங்களே அப்படின்னு. விருந்தாளி வந்துட்டாங்கன்னா நீங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க, எவ்வளவு அன்பாவுக்கும் உற்சாகத்துல பேசுவீங்க. அது போல பகவான் பாபா வந்துருக்காருன்னா அவர்கிட்ட உள்ளத்துல நீங்க என்ன பண்ணணுமா, பேசணும். அப்பதான் பாபாவும் உங்களை நினைப்பாரு. कई क्या करते, उठ जाते अमृतुल्ला, आंखें भी बंद नहीं करते, बाकी पापा फोटो की तरफ देखते रहेंगे, झूठते रहेंगे. फिर घड़ी में देखेगा कब तक देखना, 15 मिनट, சில குழந்தைங்க 15 मिनट. अब कोई मेहमान घर में बैठा है, उसके चेहरे की तरफ देखो, घड़ी की तरफ देखो, उनको लगेगा शायद मैं आने के बाद डिस्टर्ब हो गया, उनको कहीं जाना है. इसलिए बातें करना. அது போல ராஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, காலையில ஏஞ்சி பாபாவுடைய போட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே தலையாட்டிட்டு தூங்கிடுறீங்க. இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்காது. உங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க, பேசுவீங்க. அது போல பாபா கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, உள்ளத்துல நல்லா பேசுங்க, அப்பதான் அனுபவம் வரும். किसी के चेहरे पर मेकअप हो रहे हैं, वो झुटका लगा दे, यहाँ का मेकअप यहाँ पहुंच जाएगा. ஆகையால நீங்க அப்படி தூக்கம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது, விழிப்புணர்ச்சியில உட்கார்ந்து செய்யுங்க. बाबा अमृत वेला सारी दुनिया के लोग सोए हैं, सारे उस समय 3, 3:30, 4 बजे सारे सोए हैं, घर के भी सोए हैं. और आपको ही चुपके से, भले दरवाजे बंद है, सब कुछ बंद है, तो भी ऊपर से कैसा पहुंच जाता है, धीरे से उठाता है और क्या करता है, आपके भाग्य में लिखता है मैं तुमको सोने के महल दूंगा, पुष्प विमान दूंगा. वो भाग्य में लिख रहे हैं, लेकिन हम इसलिए कहते हैं ना, भगवान से भाग्य में लिख रहे थे, सो रहे थे क्या. इसलिए अलर्ट होकर उसको
धन्यवाद तो दो बाबा, कितने अंधेरे में आप सवेरे आए, कितना बजे निकले थे आप वहां से, और कितना भागे बातें करना। யோகா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து உலகம் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்காதீங்க, எழுச்சி பாபா கிட்ட பேசுங்க. பாபா வாங்க பாபா அப்படின்னு உள்ளத்துல நீங்க பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா பாபா சொல்லி பேசிட்டே இருக்கிறீங்க, அப்படி தூங்கிட்டீங்கன்னா பாபா நமக்கு சத்தியவேல புஷ்பக விமானம் கொடுக்குறாரு, தங்க மாளிகை கொடுக்குறாரு, எவ்வளோ வந்து பிராப்தி. பாபா எத்தனை மணிக்கு ஏஞ்சி கிளம்பி நம்மளை சந்திக்கிறதுக்கு வந்துருக்காரு, இவ்வளோ சீக்கிரமா வாங்க இல்லையா? அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு வரும், தூக்கம் வராது. रात को 2 बजे ट्रेन जा रही, चाय वाला चाय कर झुटका लगाता है, उसको पता है कि अभी ट्रेन जा रही, मुझे 50 रुपए मिलेगा। इसी तरह मैं अमृत वाला करूंगा, मेरी एक जन्म के लिए बाबा प्राप्ति कराएगा, इसलिए कितना लगन में मगन होकर के बैठना है। ஆகியது ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க, டீ வைக்கிறவங்க டீ சொல்லிட்டே போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 5 ரூபா கிடைச்சா போதும், அது வருமானத்துக்காக எவ்வளோ கத்துறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதுபோல பாபம் வந்திருக்காருன்னா நீங்கள் அப்படி எவ்வளோ ஊக்கம் உற்சாகிக்கலாம், அன்புல ஈடுபட்டு அன்புல மூழ்கி நீங்கள் என்ன பண்ணணும், பாபா கிட்ட நீங்கள் பேசுங்க. इसलिए स्थिति को शक्तिशाली बनाने का आधार अमृत वेला, अमृत वेला का आधार सोने की पहली की बेला। அதனால உங்களுடைய மனநிலையை நல்லாக வைத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சிருக்கிறோம் அப்படின்னா அமிர்த் வேலை தான் ரொம்ப முக்கியம். அந்த அமிர்த வேலை நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுடைய ஸ்திதி நல்லா இருக்கணும், தூங்கத்துக்கு முன்பு கூட. दूसरी बात, अमृत वेला स्थिति को बनाने के लिए क्लास के पहले आकर के, क्लास कितना बजे चलता है यहाँ? 6:30 बजे योग चलता है। 6:30 बजे आना, 7 बजे तक बिल्कुल पावरफुल योग लगाना, और उसके बाद मुरली सुनना। जो क्लास के पहले योगी नहीं करता, मुरली उसके कोई काम की नहीं है। முரளி கிளாஸ் கேட்கறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் வந்துருங்க. முன்னாடி 7 மணி கிளாஸ்னா 6:00 வந்து ஆஜராயிட்டு 1/2 மணி நேரம் பாபாவை நல்லா நினைவு செய்யுங்க. டைரக்டா வந்து முரளி கேட்டீங்கன்னா முள்ள புத்தியில போகாது. मुरली के समय कोई उठ करके नहीं जाएंगे, 7 बजे आएंगे, पूरी मुरली सुनेंगे, उसके बाद भी कहीं बैठे रहेंगे, लेकिन योग के समय आएंगे नहीं। वो पता है कि योग लगाने से फिर नींद आएगी, झुटका लगेगा। सभी को 6:30 से पहले आना है और आधा घंटा अच्छी तरह पावरफुल योग लगाना है, और उसके बाद मुरली सुने। जो योग लगा करके मुरली सुनता है वो मुरली के समय एकाग्रता आते हैं, बड़ा आनंद आएगा। அதுபோல முரளி கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து 1/2 மணி நேரம் யோகா பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும், சந்தோஷம் வரும், ஊக்கம் உற்சாகமும் வரும். யோகா பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக முரளி கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. முரளி கிளாஸில் மட்டும் 6 மணிலேருந்து கடைசி வரைக்கும் உட்காருங்க. ஆனால் யோகத்தில் மட்டும் வந்த தூக்கம் வந்தது, முரளி டைமுக்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு சில குழந்தைகள் வரீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. मुरली के पहले योग लगाने से सेंटर का वायुमंडल शक्तिशाली बनता है, क्योंकि संगठन में योग करते हैं। अगर संगठन में आप योग करेंगे, आपका योग नहीं लगता है तो भी योग लगना शुरू हो जाएगा। लकड़ियां जल रही, गीली लकड़ी डालो वो भी जलना शुरू हो जाएगा। इसलिए संगठन का योग हमें मिस नहीं करना है, लेकिन आजकल भाई बहने ढीले बनते जा रहे हैं। அதுபோல பாதி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் முரளி கிளாஸ் கேட்கறதுக்கு முன்னாடி யோகா பண்ணுங்க. அப்போ சென்டருடைய வாத்தாவரம் வைப்ரேஷன் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இதே நேரத்தில் எல்லாரும் கூட்டு தியானம், சங்கடங்களை கூட்டு குரூப்பாக உட்காந்து யோகா பண்ணும்போது உங்களுக்கு யோகா வரனா கூட அவங்க பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க, உங்களுக்கு ஊக்க உற்சாகம் வரும். 10 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது அப்போ நல்லா யோகா வரும், வைப்ரேஷனும் நல்லா இருக்கும். और वो भी योग क्या करो, विधि से करो। ऐसे नहीं कि योग में बैठ जाओ और कोई घर की बातें, नाश्ता क्या बनाना है, फिर सारा दिन क्या क्या करेंगे और वो करते रहेंगे, वो फिर कोई काम का नहीं। उसी समय भी क्लास के पहले भी विधि से योग लगाना। யோகா கூட விதிமுறைப்படி செய்யுங்க. ஒரு விதிமுறை இருக்கு. யோகத்தில் உட்காந்துட்டு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, அதை முடிக்கணும், இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனைகள் வெளியில போகக்கூடாது. अब कोई माताएं क्या करेंगे, योग लगाने के लिए आ रहे हैं, आते आते रास्ते में देखा कि बहुत अच्छा सब्जी वाला जा रहे हैं, हाँ बैंगन की सब्जी इतनी अच्छी लेके जा रहे हैं, चलो आज शाम को कार्यक्रम बनाएंगे इसका। पहले सोचेंगे जाकर मुरली सुन के जाते सब लेके जाएंगे, यहाँ करके बैठे, लाल लाइट चल रहा है, गीत बज रहा है, शुरू करेंगे मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ। फिर सोचा थैला तो लाए नहीं, झोला तो लाए नहीं, वो बैंगन की सब्जी कैसे लेके जाए। அதுபோல வந்து தாய்மார்கள் வரைக்கும் கிளாஸுக்கு
கிளாஸ்க்கு வரும்போதே அவங்க கத்திரிக்காய் வித்துட்டு இருக்காங்க. இப்போ உடனே என்ன வருது, இது நம்ம போகும்போது வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்போ கிளாஸ்ல உட்காந்து நீங்க யோகா பண்ணும்போது கூட உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஐயோ நாங்கள் மார்க்கெட் போயிடும்போது அது என்ன சீக்கிரம் போயிட போறாங்க, அதை வாங்கிட்டு போகணும், இது சமைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் இருக்கணும். யோகத்துல யோகா போகாது, உங்களுடைய காய்கறி வாங்கணுன்றது அந்த சிந்தனைகள் தான் போகும். அதனால வந்துட்டோம் அப்படின்னா நல்லா பண்ணுங்க, விதிமுறைப்படி செய்யுங்க. फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ। फिर सोचेंगे गैस के ऊपर जो दूध रखा था गर्म करने के लिए, उस दूध के गैस को मैंने बंद किया या यहाँ आने के चक्कर में कम किया या बंद किया, चलो कोई बुझा देगा फिर छोड़ दो। இது உட்கார்ந்தான ஆத்மா, சாந்த ஸ்வரூபான ஆத்மா, அமைதி ஸ்வரூபான ஆத்மா அப்படிலாம் நினைக்கிறீங்க. வீட்டில் பால் வச்சுட்டு வந்திருப்பீங்க, நான் கேஸ் ஆஃப் பண்ணணும்னா இல்லையான்னு தெரியலையே, சரியாக ஆஃப் பண்ண ஆகும் வரலையே, சீக்கிரம் போனால் போகிறதுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் யோகாவும் வராது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ। फिर सोचा रे घर में तो मेहमान आने वाला था, रात को उनका फोन भी आया था और मैंने रात को सोचा थे उनके लिए सवेरे नाश्ते में इडली बनाएंगे, लेकिन रात को तो दाल चावल तो भिगोए नहीं, चलो छोड़ो कुछ और दूसरा बनाएंगे। मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ। अब लाल लाइट की सफेद लाइट हुई, वो का टाइम पूरा हो गया। அதுபோல நீங்கள் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானு சொல்லிட்டு அந்த சிந்தனைக்கு வெளிப்பட்டு மறுபடியும் யோகா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நாங்கள் பார்க்குறோம் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வரும்னு சொன்னாங்களே, அப்போ நம்ம இட்லி மாவு அரைக்கிறீங்க என்ன ஆகுமோ, அப்போ நம்ம நைட்டுக்கு என்ன சாதம் சாம்பார் செய்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிந்தனை இல்லைன்னா இருக்கோம். சரி மறுபடியும் நீங்கள் ஆத்மாவில் இருக்கிறதுக்கு அபியாசம் பண்ணுவீங்க. இப்படி அதுக்குள்ள 2 ஒயிட் லைட் போட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிச்சு போயிடலான்னு போயிடுவீங்க. ஆனால் யோகத்தில் கொஞ்ச நேரம் கூட ஸ்திதி நல்லா இருக்கும். सामने वाला सोचता है कि वहाँ इन्होंने आधा घंटा योग किया, लेकिन इनका योग कहाँ लगा था? वो बैंगन की सब्जी वाला योग चल रहे हैं या फिर इडली वाला बाबा वाला योग नहीं था, कि उसका शरीर यहाँ बैठा है, मन बुद्धि वहाँ है, उससे कोई आपकी आत्मा की बैटरी चार्ज नहीं होगी। அதுபோல உங்களுக்கு யோகா பாபாவும் இந்த கனெக்ஷன் இல்லை. உங்களுக்கு கத்திரிக்காய் வாங்கணும், இட்லி செய்யணும், இட்லி பாடணும், விருந்தாளி வருவாங்க, இந்த சிந்தனையில தான் உங்களுடைய யோகத்தினுடைய கனெக்ஷன் போச்சு. பாபா நினைவே வரல. இப்போ அடுத்த வேலையிலே இருந்தீங்கன்னா அப்போ எங்கே கனெக்ஷன் கிடைக்கும்? फिर कहेंगे क्या पता नहीं हम योग लगाते हैं लेकिन हमें कुछ अनुभव नहीं होता, गुस्से का परिवर्तन नहीं होता, पता नहीं बाबा मुझे मदद नहीं करता है। क्यों? आपने विधि से योग नहीं लगाया, इसीलिए आत्मिक स्थिति नहीं, इसलिए जीवन में प्रॉब्लम, स्थिति कमजोर। அது நம்மளுடைய ஸ்திதி நல்லா இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே அந்த பழைய விஷயம் உங்களுக்கு நினைவு வந்தது, எனக்குள்ள கோபம் வருது, நான் மாற்றிக்க முடியலையே, திருத்தணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் சம்ஸ்காரத்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, அந்த பழைய விஷயங்கள் விடுறது முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் தேக அபிமானம் தான். मोबाइल को चार्जिंग करना है, प्लग के पास लाकर रखते हैं, दोनों तारे डालते हैं, स्विच चालू करते हैं और फिर तारों को डालते निकालते नहीं है। हम क्या करते हैं, लेकिन ये शरीर हमारी बैटरी, आत्मा ही बैटरी है, अपना शरीर एक मोबाइल है, आत्मा उसकी बैटरी है, शरीर एक सेंटर, एक प्लग है। हम दिन में एक बार यहाँ लाना है, मन बुद्धि की तार डालनी है और बार बार निकालना नहीं है, तब आत्मा की बैटरी चार्ज होगी और तब स्थिति सारा दिन कोई अपमान करे, निंदा करे, कोई फर्क नहीं पड़ेगा, क्योंकि योग विधि से किया है क्लास के पहले। அதனால யோகா விதிமுறை செய்யணும்னா எக்ஸாம்பிள் சொல்றது, ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளக் சரியாக சொல்லலை அப்படின்னா பவர் வராது இல்லையா? அதுபோல இந்த சரீரம் ஒரு மொபைல், ஆத்மான்ற ஒரு பேட்டரி, இந்த பிளக் கனெக்ஷன் கொடுக்குறது சென்டருக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாதான் ஆத்மா நல்லா சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். और तीसरा मुरली, एक तो अमृत वाला अच्छी करना, क्लास के पहले योग करना और मुरली रोज सेंटर पर आकर के सुनना। आजकल कईयों को ऑनलाइन में सुनने की माया लगी है, जो ऑनलाइन में सुनेंगे उनकी पूजा भी ऑनलाइन से हो जाएगी। பாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்கியமானது அமிர்தவரி யோகா, அதுக்கு முன்னாடி யோகா, அதுக்கப்புறம் முரளி கிளாஸ் கூட சென்டரில் வந்து தான் கேட்கணும். ஆனால் இப்போ குழந்தைகள் ஆன்லைனில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஆன்லைனில் தான் பூஜையே நடக்கும். इसलिए यहाँ आकर के सुनो, आधा घंटा योग करके सुनो, और तब ये 3 चीजें ब्राह्मणों को शक्तिशाली बनाते हैं, लेकिन इन 3 चीजों के ऊपर आज हमारा अटेंशन नहीं है। ஆகியது இந்த 3 விஷயத்தின் மீது கவனம் கொடுக்கணும். சென்டரில் வந்து முரளி கேளுங்க, யோகா பண்ணுங்க, அப்போதான் உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கும். இதில் நீங்கள் வந்து கவனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பலகீனமாக இருக்கீங்க, இது ரொம்ப முக்கியம்.
जिसे दिखाते हैं कृष्ण बीच में मुरली बजा रहे हैं, गोपिका चारों तरफ से राज कर रहे हैं। इसी तरह संगठन में बैठ करके बाबा की मुरली चल रहे हैं और सभी का मन का डांस कर रहे हैं। ऐसी आत्माएं सत्युग में जाते हैं। எப்படி கிருஷ்ணன் வந்து நடுவில் இருக்கும்போது அதை சுற்றி அவரை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, கோப கோபைகள்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதை போல நீங்கள் சென்டரில் வந்து பாபா மொழி வாசிக்கிறாரு. மொழி வாசிக்கும்போது உங்களுடைய மனசு கூட எப்படி இருக்கும், நல்ல ஊக்க உற்சாகத்தை டான்ஸ் ஆடுறது. और त्रेता युग वाली सीता अकेली बैठी है, राम को भी याद कर रहे हैं, रो भी रहे हैं, परेशान भी हो रहे हैं। अर्थात अकेले घर में बैठ करके मुरली सुन रहे हैं यूट्यूब में, फेसबुक में, लेकिन समस्या भी है, प्रॉब्लम भी है, वो खत्म भी नहीं हो रहे। इसीलिए यहाँ आकर के जो बाबा ने, मम्मा ने, जो दादियों ने जो हमें पढ़ाई का प्रबंध किया वो करो। मुसीबत के समय भले ऑनलाइन में सुनो, लेकिन क्लास में आकर के मुरली सुनने से संगठन में ब्राह्मणों, सत्युग में देवताओं के नजदीक आएगी। அதே போல் நீங்கள் வந்து சென்டரில் வந்து முரளி கேட்கணும். எப்படி சீதையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராமனையே நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த சீதையுடைய முகத்தில் அந்த வருத்தம், சோகம், அழுகை எல்லாமே இருக்கும். அதை போல் நீங்கள் என்னதான் முரளி கேட்காலும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், ஆனால் நீங்கள் பாபா பாபான்னு சொல்லி செய்துட்டா இருப்பீங்க. ஏதோ ஒரு கஷ்டம் சூழ்நிலைகள் வர முடியாதுன்னா பரவாயில்லை, முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் வந்து முரளி கேளுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ये मोबाइल एक चक्रव्यूह है। जैसे अभिमन्यु को मारा था, चक्र में फंसा करके मारा था, सभी महारथियों ने मारा था। उसके लिए एक सैनिक भेजा और उसने उसको दूर किया और दूर करके चक्र में डाल करके मार दिया। इसी तरह ये मुरली भी एक चक्रव्यूह है। वो क्या करते हैं, मुरली सुनने के बहाने या कुछ ना कुछ चीजों के बहाने हम उसको टच करते हैं, फंस जाते हैं। ये नहीं कि मुरली ऐसा नहीं कि मोबाइल यूज नहीं करना, करो, लेकिन यहाँ आकर अच्छी अमृत वाला करो, क्लास के पहले योग करो, मुरली सुनो, उसके बाद आत्मिक स्थिति में जब मोबाइल यूज करेंगे उसका प्रभाव आपके ऊपर नहीं पड़ेगा, आप उससे सेवा कर सकेंगे। பாபாஜி சொல்றது மொபைல் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, ஆனால் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, ஒரு சக்கரம் வேணும் மாதிரி அதில் போய் மாட்டிக்காதீங்க. அது மாயவங்க சக்கரம் ஆகையால் நீங்கள் சென்டருக்கு வரணும். முக்கியமானது அமிர்த வெளி யோகா, முரளி கிளாஸு, முரளிக்கு முன்னாடி யோகா பண்ணணும். ஆனால் சென்டரை வந்து நீங்கள் செய்யுங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்திதியை நல்லா வச்சுட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் மாயாவும் வராது. विकार तो हमारे खत्म नहीं हुए, उस विकारों को थोड़ा भी मोबाइल के द्वारा कुछ ना कुछ यूट्यूब के कोई चीजें, आजकल दुनिया में बहुत गंदगी है, थोड़ा भी कुछ वातावरण मिल गया खत्म हो जाएंगे। इसीलिए आजकल कई मैं देख रहा हूँ ब्राह्मण बनने के बाद बाबा ने तो इतने कड़क नियम बनाए थे शुरू में, नॉवेल्स नहीं पढ़ना, कोई फिल्म नहीं देखना, कोई अश्लील गीत ना सुनना। माया तो कहती अच्छा तुम्हारे तो बाबा ने बड़े नियम बनाए, ठीक है मैं भी कुछ रिसर्च करती हूँ, और रिसर्च करके मोबाइल बनाया तो वो कहते हैं तुम थिएटर में नहीं आएंगे ना, क्योंकि बैच देख करके लोग बोले अरे तुम ओम शांति वाले थिएटर में आया। माया कहते मैं तुम्हारे जेब में आती हूँ, अच्छा हर एक का जेब सिनेमा थिएटर बना हुआ है, इससे बच करके रहना। பாபாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, விகாரங்கள் யாருக்குள்ளேயும் இன்னும் போகவே இல்லை, இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம மொழியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் சில குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல்லே வந்து மூழ்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து பாபா சொல்கிறாரு மாயை வந்து அட்ராக்ட் பண்ணுறது, சினிமா போல அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போகிறீங்க. அப்போ வந்து பேட்ச் போட்டுருக்கீங்க, பேட்ச் போட்டுருந்து இந்த சினிமா தேட்டருக்கு வந்துருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஐயோ அசிங்கமாக இருக்கு இப்படி கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இனி மொபைல் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் சினிமா வந்து பார்த்துட்டே இருக்கும். மொபைல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை போனதான் கேள்வி கேட்குறாங்க, அதனால வீட்டிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்கள் கஷ்டமாயிட்டு இருக்கீங்க. அது மாதிரி செய்யாதீங்க. और ऑनलाइन में सुनने वालों की हाजिरी नहीं लगती, यहाँ जो आते हैं उनकी हाजिरी लगती है। और यहाँ तो बाबा ने चुने हुई महात्माएं जो भविष्य में देवी देवता बनेंगे, यहाँ आने से अपने आप उनके वाइब्रेशन से भी आप चार्ज हो जाते हैं। ஆன்லைன் நீங்கள் மொழியை கேட்கறதுனால உங்களால் எந்த நிலையை அடைய முடியாது, அந்த அசைவரி நிலையை அனுபவம் செய்ய முடியாது. ஆகிய ஒவ்வொருத்தருமே சென்டருக்கு வந்து மொழியை கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். तीसरी बात है, अगर स्थिति को शक्तिशाली बनाना है उसके लिए हमें अपने संस्कारों को परिवर्तन करना है। மூன்றாவது விஷயம் என்னன்னா, நம்முடைய மனநிலையை நல்ல சக்திசாலியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய संस्कारத்தை நல்லா மாற்றிக்கணும். कभी कभी हमारे अंदर पुराने संस्कार अंदर हैं, उसके हम वश हो जाते हैं, की कमाई हमारे चट हो जाती है।
சில நேரத்துல பழைய சம்ஸ்காரம் நமக்குள்ள இருக்கு, ஆனா அதையும் நம்ம என்ன பண்ண கிடையாது, மாற்றது கிடையாது. மனநிலையை நல்லா வச்சீங்கன்னா உங்களால ஈஸியா மாற்றிக்கொள்ள முடியும். चेक करो मेरे अंदर कौन सी बीमारी है, कौन से संस्कार है, उसको छिपाओ नहीं। तो क्या करो, उसको हमें परिवर्तन योग तपस्या के द्वारा, बाबा की जो ज्ञान की बातें उसके द्वारा, दृढ़ संकल्प के द्वारा उस कड़े संस्कार को परिवर्तन करो, तब आप शक्तिशाली बनेंगे। எனக்குள்ள பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கு, சுபாவங்கள் இருக்கு, தெரியுது. ஆனா நீங்க வந்து அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய யோகா நல்ல சக்திசாலி நிலையில உட்கார்ந்து தவம் பண்ணி அதை மாத்திக்கிறீங்க. அப்பதான் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். जैसे बच्चे ट्यूशन लगाते हैं, कौन सा लगाते हैं, जो सब्जेक्ट कच्चा है उसका ट्यूशन लगाते हैं। इसी तरह जो कमजोरी है उसके लिए आप ट्यूशन लगाओ और अब एक तो मुरलिया उसके ऊपर चलिए, जो भी सीनियर भाई बहन है उनको पूछ करके उस संस्कार के ऊपर जीत प्राप्त करने की तपस्या करो और तब शक्तिशाली बन जाएंगे। அதுபோல பாஞ்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய சம்ஸ்காரங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கே தெரியாத உங்களுடைய பழைய சம்ஸ்காரம் என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க நல்ல யோக தவம் பண்ணுங்க. யோக தவ சக்தி மூலமாக உங்களுடைய சம்ஸ்காரத்தை நீங்க வந்து மாற்றிக்கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. कौन सी बातें देखने से, क्या करने से मेरे संस्कार जागृत होते हैं, उसके ऊपर अटेंशन दो। இந்த விஷயங்களை பார்க்கறதுனால, கவனிக்கிறதுனால என்னுடைய சம்ஸ்காரங்கள் மாறுவதை நீங்க பார்த்து மாத்திக்கங்க. संस्कार से वश होने से हमारा बोझ चढ़ जाता है, 1000 गुना बढ़ जाता है, फिर हम कमजोर बन जाते हैं। फिर तो सोचते हैं कि माया के साथ युद्ध करना बड़ा मुश्किल है, मैं नहीं कर सकता हूँ। इसलिए भागो नहीं युद्ध से, लेकिन युद्ध में क्या करो, अच्छी तरह विजय प्राप्त करना है। அதனால சம்ஸ்காரத்தை வந்து உங்களால் மாற்றிக்க முடியும்னா, என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு நிறைய போஷ் ஆயிடுச்சு, சுமை ஆயிடுச்சு, 1க்கு 1000 மடங்கு சுமை செய்துகிட்டே போகுது அப்படின்னா உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால நல்ல சக்திசாலி நிலையிலிருந்து உங்களுடைய சம்ஸ்காரத்தை மாற்றி வெற்றி அடைங்க. मम्मा एक गलती दोबारा नहीं करती थी, इसलिए कितनी शक्तिशाली आसुरी संघारणी हो गई। அம்மா பாருங்க, ஒரு தவறு செய்ததாங்க மறுபடியும் செய்யவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க சக்திசாலி நிலையில இருக்காங்க, அது போல நீங்களும் பாருங்க. अभी रक्षाबंधन आने वाला है, अभी आज 1 तारीख है। आज से आप क्या करो, अच्छी तरह दृढ़ संकल्प लो, मुझे अपने संस्कारों को परिवर्तन करना है। இப்ப ரக்ஷாபந்தன் வரப்போகுது, ராக்கி பண்டிகை வரப்போகுது. ராக்கி பண்டிகையில ஒரு வித சங்கல்பம், உறுதியான எண்ணம் எடுத்துட்டு எப்படியாவது இந்த வருஷத்துல என்னுடைய संस्कारத்தை நான் மாத்திக்கணும். संस्कार को परिवर्तन करने के लिए अपनी पूरी लाइफ स्टोरी क्या करो, जब कभी आप हैप्पी विलेज में जाते हैं या कोई यहाँ के सेंटर तिरुमला जाते हैं, अपनी पूरी कहानी लिख करके क्या करो, बाबा के पास डालो और बाबा को सच्चे दिल से सुनाओ और उसके बाद फिर से गलती नहीं करना। என்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து திருவண்ணாமலை போகிறீங்க, சுற்றுவாச்சக்கரம் போகிறீங்க, பட்டிக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் சரி, அப்போ அவனுடைய அனுபவத்தெல்லாம் எழுதி இதெல்லாம் இருக்குது, இப்படி நான் மாற்றிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழ்க்கை கதையெல்லாம் எழுதி பாபா கிட்ட ஒப்படைங்க. चौथी बात है, स्थिति को शक्तिशाली बनाने के लिए हमें क्या करना है, पर चिंतन की बातों से बचना है। जो पर चिंतन करता है उसकी स्थिति कमजोर हो जाती है। 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்திதி சக்திசாலியாக இருக்கிறதுக்கு பிறருடைய சிந்தனை, மற்றவங்களை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து கூட நீங்கள் விடுபடணும். हम सूर्योदय ज्ञान में आते हैं, हम किसी को नहीं देखते, हमको परिचय किसी का नहीं होता, केवल बाबा, बस बाबा का ज्ञान। आप धीरे धीरे फिर बहनों के संपर्क में आएंगे, सेवा के संपर्क में आएंगे, धीरे धीरे कभी रिट्रीट सेंटर में जाएंगे, मधुबन में जाएंगे, वहाँ 1-2 महीने सेवा करेंगे, फिर धीरे धीरे कोई आकर के किसी की बेहद बातें सुनाता है, वो बहन जी ऐसे, वो भाई है ऐसा है, पर चिंतन करना शुरू करेंगे। जो पैसे देते हैं उसको आगे करते हैं, यहाँ कोई कदर नहीं, धीरे धीरे हमारी भावना बिगड़ जाती है और इसीलिए कमजोर बन जाते हैं। इसलिए ये पर चिंतन की बातों से बचना। அதுபோல் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து கிளாஸ்க்கு வரும்போது ஒரு பாபாவை பார்ப்பீங்க, சிஸ்டர் பார்ப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும், பாபா தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்பீங்க. அப்புறம் போக போக எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு அப்புறம் அறிமுகமாகிடுது. அப்போ அவங்களுடைய குறைகள்லாம் பார்க்குறீங்க, அப்போ நிறைய என்ன எழுதிங்க, அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப பலகீனமாகிடுங்க. कई बार बाबा मुरली में इशारे देते हैं, बच्चे छगमई नहीं करो, बच्चे
किसी का परिचिंतन नहीं करो, बच्चे व्यर्थों से भूल, तो भी हम क्या करते हैं, ये परिचिंतन स्थिति को बिगड़ने का कारण है। பாபா மொழியில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, சண்டை சச்சரவில் ஈடுபடாதீங்க, உலக விஷயங்களை பேசாதீங்க, வீண் விஷயங்களை பேசாதீங்க, அவங்கள பற்றி இவங்களை பற்றி பேசிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து வைப்ரேஷன் நல்லா இருக்காது. आप किसी के घर में जाओ, उनके बच्चे भी बैठे हैं, बाप भी बैठा है, बच्चों को बुराई करेंगे तो नालायक है, बच्चा तो ठीक नहीं, ये तो ऐसा है वैसा है, और बाप को कहेंगे बहुत अच्छे है, आप कितने अच्छे हैं, बाप कहेगा पहले तुम यहाँ से भाग जाओ। क्योंकि हर मम्मी पापा को अपने बच्चे प्यारे लगते हैं, बच्चा लूला हो लगड़ा हो। इसी तरह सारे संसार के जितने भी लोग हैं, चाहे बीके चाहे नॉन बीके, किसके बच्चे, बाबा के बच्चे, और उन्हीं की बुराई करेंगे, पता नहीं ऐसी है वो ऐसा है वो ऐसा है, और शाम को योग में बैठेंगे, मीठे बाबा, प्यारे बाबा, शांति के सागर, दया के सागर, बाबा कहेगा मैं भूल गया, मुझे याद दिला रहा है, पहले तुम यहाँ से भाग जाओ। बाबा भगवानी रची हुई दुनिया का हर इंसान मुझे प्रिय चाहिए, किसी की बुराई करेंगे, बाबा प्यार नहीं करेगा, योग नहीं लगेगा, स्थिति कमजोर बन जाएगी। அதுபோல வீட்டில் அப்பா குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைய பற்றி அப்படின்னா அம்மாவுக்கு பிடிக்குமா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லையா? அதுபோல் பாப்பாவுக்கு வந்து யாருடைய ஒவ்வொருக்கிட்டையும் குறைகள் இருக்கும், ஆனால் எப்பவுமே அதையே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்குள்ள குறை இருந்தால் கூட பாபாவுக்கு பிடிக்காது, என்னுடைய போய் சொல்லக்கூடிய விஷயங்கள், மறைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது இல்லையா? அது போல பாபாவுக்கு பிடிக்காது, உங்களுக்கு சக்தி கிடைக்காது, யோகாவும் வராது. परिचिंतन करने वालों की बुद्धि का ताला बंद हो जाता है। जैसे कोई फैक्ट्री निकलती है, चलती है, और फैक्ट्री से कोई धुआं निकलेगा तो गवर्नमेंट देखता है तो धुआं ज्यादा निकल रहे हैं, इससे पेड़ पौधे खराब हो जाएंगे, पोल्यूशन हो जाएगा, वो फैक्ट्री को लॉक कर देता है, बंद कर देता है। எப்பவுமே பறக்குறதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ரொம்ப ஒரு தொல்லை ஆகிடும். ஃபேக்ட்ரியில் கூட என்ன பண்ணுறாங்க, ஒழுங்கா இல்லை அப்படின்னா ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, பாபா கிட்ட இருந்து பவர் கிடைக்காது. तो बाबा भी देखता है, ऊपर से परम धाम से देखता है, ये तमिलनाडु के तिरुवन्नामलई के कौन से फैक्ट्री से धुआं निकल रहे हैं, बाबा उसकी बुद्धि का ताला बंद कर देगा। பாபாவை பார்க்குறாரு, திருவண்ணாமலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்போதுமே பல சிந்தனைகள் ஃபேக்ட்ரி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்கள பற்றி இவங்களை பற்றி அப்படின்னா பாபா என்ன பாப்பாரா இருக்கும். और एक बार ताला बंद हो जाएगा, परम धाम दिखना बंद, परमात्मा दिखना बंद, फिर योग में बैठेंगे, बुद्धि भटकेगी, मन भटकेगा, परिवर्तन नहीं होगा, फिर परेशान हो जाएंगे। मुश्किल से ताला खोला है बाबा ने, कितना जन्मों से, भगवान मेरे बुद्धि का ताला खोलो, भगवान बुद्धि का ताला खोलो, भगवान ने खोल दिया, फिर धुआं निकालने शुरू करेंगे, फिर बंद कर देगा। इसीलिए पर चिंतन कभी भी नहीं करना। ये भी आप राखी बांधन में क्या करो, बंधन बांधो। அதுபோல் நீங்கள் பல சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பேரை பற்றி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பந்த் பண்ணிடுவாங்க. அப்போ பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த பரந்தாமத்திலே வந்து சக்தி கிடைக்காது, அங்கேயும் க்ளோஸ் ஆகிடும், யோகாவும் வந்து லாக் ஆகிடும். இப்போ எல்லாமே லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு சக்தி கிடைக்கும். அதனால உறுதி எடுத்துக்கிட்டா ராக்கி கட்டும்போது இனிமேட்டு பிறரை பற்றி நான் சிந்தனை செய்ய மாட்டேன். ये समय पर चिंतन करने का, दूसरे को देखने का नहीं है। आज कल विनाश हो जाएगा। आज मेरे कितने विकर्म हैं, अभी भी मेरे से बोले होते हैं, और मुझे कितनी सजा मिलेगी, मेरा 63 जन्मों का भी विकर्म खत्म नहीं हुआ। इसी तरह अटेंशन से अपने आप को बदलो, औरों को देखो नहीं, पर चिंतन से बचे रहो। இந்த நேரம் வந்து நம்ம முயற்சி செய்யக்கூடிய நேரம், இந்த நேரம் பல பிறரை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் கிடையாது. ஏன்னா இப்போ சந்தியா நேரத்தில் பாபா நமக்கு எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறாரு, இன்னும் போக போக ஆபத்துகள் நிறைய வரப்போகுது. அது நம்முடைய வேலை என்னன்னா இதுலேருந்து விடுபட்டு பாபாவை நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. तो स्थिति को शक्तिशाली बनाने के लिए पहली बात बताई, आत्माभिमानी का अभ्यास करना, देहभान को छोड़ना। दूसरी बात बताई, अमृत वेला का योग करना शक्तिशाली विधि पूर्वक। तीसरा बताया क्लास के पहले आकर के योग करना, और चौथे बताया रोज की मुरली सुनना। पांचवी बात बताई परचिंतन से बचना। அதுபோல நம்முடைய மனநிலையை நல்லா சக்திசாலியாக வச்சுக்கணும்னா 5 விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று வந்து அமிர்த வேலை யோகா, ரெண்டாவது மொழி கிளாஸ்க்கு முன்னாடி யோகா பண்ணணும், அதுக்கப்புறம் மொழியை கேட்கணும், அதுக்கப்புறம் அமிர்த வேலை யோகா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்திதி பல சிந்தனையிலிருந்து நம்ம விடுபடணும். छठी बात है, अगर स्थिति को शक्तिशाली बनाना चाहते हैं
जो बाबा हमको मुरलियों में ब्राह्मणों को श्रीमत देता है उसका पालन करना। அது போல அதாவது விஷயம் என்ன அப்படின்னா முரளியில பாபா நமக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. जो केवल सुनता है और उस प्रमाण चलता नहीं, उनकी स्थिति कमजोर बन जाती है। முரளி கேட்குறீங்க, ஆனா அதுபடி கடைபிடிக்கல, சொருபத்துல கொண்டு வரல அப்படின்னா உங்களால முயற்சி செய்ய முடியாது. मुरली सुनने की केवल एक ही मार्ग है, हर श्रीमत के मार्ग है। अमृत वेले के 10 मार्ग है, मुरली सुनने के 10 मार्ग है, भोजन शुद्ध खाने के 10 मार्ग है, उसके बाद पवित्रता रहने के 20 मार्ग है। पवित्रता एक स्थूल और दूसरा मनसा वाचा कर्मणा। तो चेक करो 100 मार्ग का सारा दिन होता है। अगर मैंने मुरली सुनी लेकिन वो सारा दिन उसके मुरली के पहले योगी नहीं किया, 4 मार्ग कट हो गए। நம்ம வந்து முரளி கேட்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அமிர்த யோகத்துக்கு 10 மார்க்கு, முரளிக்கு 10 மார்க்கு, முரளிக்கு முன்னாடி யோகா பண்ணிங்கன்னா அதுக்கும் 10 மார்க்கு, சமைச்சு சாப்பிட்றீங்க அதுக்கும் வந்து 10 மார்க் இருக்கு, பவித்திரத்தா தூய்மையை கடைபிடிக்கணும் அதுக்கு 20 மார்க் இருக்கு. அது போல ஒவ்வொருத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா கணக்கு இருக்குது. அதனால முயற்சியில் வந்து கரெக்டாக இருக்கு, ஸ்ரீமத படி செய்யுது. मुरली सुनी लेकिन सारा दिन उस प्रमाण हमने चाल चलन में लाए नहीं, व्यवहार में लाए नहीं, 5 मार्क उसके कट हो गए। 4 मार्क है क्लास के पहले योग के, 1 मार्क है मुरली सुनने के और 5 मार्क है मुरली को आचरण में धारण में लाने के। और हम क्या करते हैं, मुरली सुनी, हाँ सुन ली, 1 मार्क ले लिया, बाकी 9 मार्क गए। முரளி கேட்குறீங்க, அதை நடைமுறையில் கொண்டு வரல அப்படின்னா மார்க் என்ன ஆகிடும், கட் ஆகிடும். அப்போ வந்து முரளி கேட்கறது 1 மார்க் தான், அது எதுவுமே நீங்கள் ப்ராக்டிக்கலில் கொண்டு வரலைன்னா 9 மார்க் கட் ஆகிடும். अमृतवेला उठे थे, बेड से उठे, हॉल में गए या आपका घर में बाबा का कमरा बना है, बाबा का वहां बैठे, आपको उठने के केवल आपके 5 मार्क है। और उसके बाद वहां जाकर के बैठ गए, बैठ करके आंखें बंद है, 2.5 मार्क कट हो गए। அதனால அந்த வேலை நீங்கள் ஏந்திருப்பீங்க, ரூம்பை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, பாபா ரூம் வந்துட்டீங்க, இல்லை ஹாலில் வந்து உட்காந்துட்டீங்க, ஏஞ்ச உடனே உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சாச்சு. ஆனால் உட்காந்து நீங்கள் நல்லா யோகா பண்ணவே இல்லை, கண்ணை மூடிட்டு தூங்கிட்டீங்கன்னா சம்பாஷ மார்க்கம் போச்சு. इसलिए ये सूक्ष्मता और ये सूक्ष्म श्रीमत का पालन करेंगे, शक्तिशाली बन जाएंगे। இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான விஷயங்கள். இது நீங்க வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை சக்திசாலி நிலையில இருக்கும். आपने भोजन बनाया, बाहर का नहीं खाया, आपने खुद बनाया, ये कोई बीके थे उनसे उन्होंने बनाया, घर वाले कोई है, आपको उसके 5 मार्क मिले, लेकिन वो बातें करते खाया, 5 मार्क कट हो गए। இதுபோல நீங்க சமைக்கிறீங்க, சமைச்சது நீங்க தான் உங்க கையால தான் சமைக்கிறீங்க. ஆனா சாப்பிடும் போது நீங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா, ஆனா நீங்க சமைச்சிட்டீங்க, உங்க கையால 5 மார்க் கிடைச்சாச்சு. ஆனா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே நீங்க வந்து பாபா கிட்ட பேசுறாங்க, மத்தவங்க கிட்ட பேசிட்டே நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த 5 மார்க்கும் போச்சு. खुद ही खाया, बाबा को उस समय याद ही नहीं किया। பாபா நினைக்கவே நீங்களே சாப்பிட்டீங்க. कोई माँ बैठी है और छोटा बच्चे भी बैठा है, पहले तो माँ ने क्या किया, भोजन खाते समय 1 गिट्टी खिलाए, उसके बाद सारी गिट्टी खुद ही खा रहे हैं। बच्चे देखते रहे, अभी खिलाएंगे अभी खिलाएंगे, खाता खत्म हो गया। इसी तरह हम योग लगाते हैं, उस समय बाबा को बुला करके 1 गिट्टी खिलाए, उसके बाद बीच में बातें करते रहे, कुछ करते रहे, खुद ही खा लिया। बाबा तो भूखा लग गया, तो 1 गिट्टी खुद खाना, दूसरी गिट्टी उसको खिलाना, 1 गिट्टी खाना, 1 याद रहेगा बाबा। அதுபோல நீங்க சாப்பிடும்போது உங்க குழந்தைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்போ குழந்தைங்க நீங்க ஒரு மாதிரி ஊட்டுறீங்க, அடுத்ததெல்லாம் நீங்களே சாப்பிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பையன் பாப்பானாங்க நம்ம கொடுக்கவே இல்லை. அதே போல பாபா கூப்பிடுறீங்க, பாபாவுக்கு ஒரு வாய் கொடுக்குறீங்களா, கொடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்களா, நீங்களே சாப்பிட்டே இருக்கீங்களா, அப்போ பாபா சாப்பிட்றாரு கொடுக்கவே இல்லையே, அப்போ பாபா நினைக்கவே இல்லை. அதனால சாப்பிடும்போது பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க, பாபா நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க, பேசிக்கிட்டே பாபா கிட்ட நீங்க சாப்பிடுங்க. फिर कहते बाबा भूल गया, बाबा मेरे साथ में नहीं है। क्यों नहीं है, भूखा बाबा साथ में थोड़ी रहेगा आपके, वो कई भक्तों के बाद दूसरी बात खाना खाने के लिए जाएगा, इसलिए भूल गया आपसे। அதனால பாபா பாக்குறாரு, எனக்கு கொடுக்கவே இல்லை, அந்த பக்தர்கள் என்ன கூப்பிட்டு இருக்காங்களே, நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிடுவாங்க. நீங்க கொடுக்குறது நீங்க
நீங்களே சாப்பிட்டீங்கன்னா अगर आप खाना फुल खिलाओ, पेट भर के खिलाओ तो आपके साथ में रहेगा। நீங்க நல்ல வயிறு நிரம்ப கொடுத்தீங்க பாபாக்கு அப்படின்னா அவரும் கூடவே இருப்பாரு. ஒரு வாய் கொடுத்துட்டு நீங்க இனிமே சாப்பிட்டீங்கன்னா அவர் மறந்துட்டீங்க அப்படின்னா அவர் பக்த கிட்ட போயிடுவாங்க, நல்லா படைக்கிறாங்க இல்லையா, அங்க போயிடுவாரு. और मोबाइल में कोई गंदी चीजें, कोई व्यक्ति का चेहरा फोटो बार बार देख रहे हैं, इतना सुंदर वो बैठा है बाजू में, उसको देखने के बाद उसको पापा देखता है कि मेरे से गंदे लोगों को देखता मैं चला जाता हूँ, चला जाता है। इसलिए भले उसको भी देखो, बीच में बाबा को कि बाबा आप भी कितने सुंदर हैं, फिर उसको देखो, फिर उसको देखो। அதுபோல மொபைலில் வந்து எவ்வளோ அதிகமான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ உடனே வந்து பாபா பார்ப்பாருன்னா எவ்வளோ அழகாக இருக்கிற, என்ன பார்க்காம இந்த அதிகமான விஷயங்கள் அதிகமானதெல்லாம் பார்க்குறாங்க இந்த குழந்தைகள் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கூட உடனே பாபா ஞாபகம் வரணும். பாபா எவ்வளோ அழகானவர், எவ்வளோ அழகாக மாற்றுறாரு அப்படின்னு உங்களுடைய மனநிலையை வந்து டக்குன்னு மாற்றிட்டீங்க. इसलिए श्रीमत बाबा ने बैच नहीं पहना, मार्ग कट हो गया, यूनिफॉर्म में नहीं आए, मार्ग कट हो गया। इसलिए इस श्रीमत का उल्लंघन करने वाला कमजोर बन जाता है। ஸ்ரீமத்ல வந்து நீங்க பேட்ச் போடனா கூட கட் ஆயிடும், மார்க் கட் ஆயிடும். யூனிஃபார்ம் ஒயிட்ல வரணும், ஒயிட் ட்ரெஸ்ல. அப்ப அது வரல அப்படின்னா கூட அதுக்கும் மார்க் கட் ஆகுது. அதனால ஸ்ரீமத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். कितनी बातें हो गई? 6 बातें। 7वीं बातें, अगर स्थिति हमारी कमजोर क्यों बन जाते हैं, स्थिति को शक्तिशाली बनाना है, हर इंद्रियों को श्रीमत प्रमाण चलाओ, स्वराज्य अधिकारी बनकर के कर्मेंद्र को चलाओ। அதாவது விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது வந்து வாஞ்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய பலகீனமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்முடைய கர்மேந்திரங்கள். அப்போ ஒவ்வொரு கர்மேந்திரங்களும் முறைப்படி, ஆர்டர் படி, ஸ்ரீமத படி நடக்கணும். அதுக்கும் நீங்க பயிற்சி செய்ய வேண்டும். आज कर्मेंद्रिय हमको चलाते हैं। नौका के ऊपर से पानी, नौका पानी के ऊपर से जाएगी, पार कराएगी, नौका के अंदर पानी आएगा तो डुबा देगी। जो इंद्रियों को चलाता है वो पार हो जाता है, जिसको इंद्रिया चलाते हैं वो डूब जाता है। அதுபோல நம்முடைய கர்மேந்திரங்கள் தான் நம்மளை நடத்திட்டு இருக்குது. தண்ணி வருது அப்படின்னா தண்ணிக்கு விடுபடணும். தண்ணிலே இருந்தீங்கன்னா தண்ணி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு விழுகிடும். நீங்க கர்மேந்திரங்கள் நீங்க வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், அடையலாம், கடந்து போயிடுங்க பிரச்சனைக்கு. तो स्थिति हमारी कमजोर बन जाते, बिगड़ जाते हैं, क्योंकि हम इंद्रियों के वश हो जाते हैं। आज ये कान है, आंखें हैं, मुंह हैं, आत्मा की रक्षा करने वाले हैं, लेकिन रक्षक ही भक्षक बन जाते हैं। நம்முடைய கர்மேந்திரங்கள் கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, இதெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியது. ஆனா அதுக்கு நீங்க வசமாயிடாதீங்க. इसलिए ये स्वराज्य अधिकारी बनना, जितना स्वराज्य अधिकारी बनेंगे, हर इंद्रियों को श्रीमत प्रमाण करेंगे तो आपकी स्थिति शक्तिशाली बनेगी। சுயராட்சிய அதிகாரியாக ஆகணும். சுயத்தின் மீது ஆட்சி பண்றதுக்கு தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் நீங்க சக்திசாலி நிலையை வந்து அனுபவம் செய்ய முடியும். नहीं तो कहते ना अंधा पीस रहा है, कुत्ता बैठ करके उसको खा रहे हैं। நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நாய் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். अंधे को लग रहा है मैं बोरी भर करके पिसा हुआ है। அது வந்து வீட்டிலே இருக்காதீங்க, आत्माओं இருக்கிறதுக்கு அபியாசம் பண்ணுங்க. इसीलिए हम थोड़ा सा योग करते हैं, अमृत वाला करते हैं, मुरली सुनते हैं, कोई ना कोई सेवा करते हैं, और सारा दिन आंखें गलत देख लेते हैं, कान गलत सुन लेता है, मुख ने गलत बोल दिया, जो कमाया खत्म हो गया। நீங்க எவ்வளவு கவனமா போட்டு கேட்டாலும் உங்களுடைய கண்கள் தேவையில்லாத பார்க்குது, தேவையில்லாத பேசுது, தேவையில்லாத விஷயங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்க சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சு. ब्रह्मा बाबा नारायण बने शक्तिशाली, क्योंकि ब्रह्मा बाबा रोज अपने इंद्रियों का दरबार लगाते थे। ब्रह्मा बाबा अम्मा पार्टी उयर्ந்த ஸ்டேஜ் இருக்குங்க. அதுபோல பாபா வந்து தர்பார்ல அமர்ந்திருக்காரு, நாம கூட அந்த ஆத்மா வந்து தர்பார்ல அமர்ந்திருக்கணும். बाबा ये एक डायरी मिली थी दादियों को, और बाबा ने उस पूरी डायरी में क्या लिखा था, हे मन आज शाम को आना है, इतना बजे मैं तुमसे बात करना चाहता हूँ, आजकल तुम तो माया दुश्मन से मेरे मिले हो, अगर मैं तुमको सजा दूंगा, इसी बाबा लिखते थे। लेकिन आज हमारे इसके तरफ ध्यान नहीं है। ஒவ்வொரு விஷயத்தையும் அதெல்லாம் மாயப்பட பார்த்து எந்த ரூபத்தில் வரும் உங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப கவனமா செய்யணும். अंधेरी नगरी, चौपट राजा, टकेचर बाजी, टकेचर काजा, इस नगरी का राजस्व है, उसके अंदर जोचे हो रहे, ये स्थिति बिगड़ने का कारण है। அப்ப நீங்க எப்பவே அறியாமலே இருக்கிறீங்க அப்படின்னா
அப்போ அந்த அறியாமலே இருந்துட்டு எல்லா காரியமும் செய்துட்டு எங்கள் அபிமானத்தை செய்துட்டு கண்ணின் வசமாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த நிலையை அடைய முடியாது. माया कहीं बाहर से नहीं आती, इंद्रियों के द्वारा आते। इस किले को मजबूत करो। हाँ, जो योग्य है वो ना सुनना, योग्य नहीं वो ना देखना, योग्य नहीं वो ना बोलना। और जब आप इसको बाबा कहते हैं सो परिवर्तन करो। सो परिवर्तन मतलब बैज पहन लिया, सफेद बैज, ये नहीं, एक एक इंद्रियों पर शासन करना, ये है सो परिवर्तन। நம்முடைய கர்மேந்திரல் மூலமாக தான் நமக்கு வாழ்வு என்பது வரும். அதே கர்மேந்திரல் ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு தகுதி இல்லையா, தேவை இல்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, யோகி இல்லையா அதை விட்டுருங்க. அப்ப இதன் மூலயமாக நீங்க கீழே நமக்கு வந்துடுவீங்க. और इसी आधार से भविष्य का पद है याद रखना। ऐसे नहीं कि जो मधुबन में रहते हो राजा बनेंगे, जिन्होंने मम्मा पापा को देखा वो राजा बनेंगे, जो बहुत धन सेवा करते हो राजा बनने का आधार है स्वराज्य अधिकारी, सो विश्व राज्य अधिकारी। நீங்க மதுபான் இருப்பீங்க, பாபா பார்ப்பீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க ராஜா ஆயிட முடியாது. பாபா மாமா பாபாவுடைய காட்சி கிடைச்சது அதனால ராஜா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்களுடைய கற்பனைகள் மீது நீங்க ராஜ்யம் பண்ணணும். யாரு சுயராஜ்ய அதிகாரியாக ஆகனாங்களோ அவங்க ராஜா ஆக முடியும். यहाँ बैठे आंखें बंद है, मुरली चल रहे हैं, क्लास चल रहे हैं, आंखें बंद है। आंखों ने उसको क्या किया, धोखा दे रहे उसको। जिसकी आंखें बंद है उस कान भी बंद है। जब कान बंद है, आंखें बंद है, तो यहाँ होते हुए अपसेट है। உட்கார்ந்து மொழியை கேட்டுக்கிட்டே கண்ணை போடிடுச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. கண்ணை போடிச்சுன்னா காதும் கேட்காது இல்லையா, கேட்குமா என்ன என்ன சொன்னாலும் கேட்காது. அப்ப இப்படியே உட்கார்ந்து தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்னத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கோம். कोई मेरे तो बातें सुना रहे परचिंत की, क्या हुआ, उनकी भी जाए कान धोखा दे रहे, माया को घुसा रहे दुश्मन को। उसको सावधान करो, तुम अपनी ड्यूटी ठीक करो। ये क्या कर रहे हैं, उसको रात को सोते समय सजा दो। தேவையில்லாத விஷயங்கள் அவங்களை பத்தி இவங்களை பத்தி குறை சொல்றாங்கன்னா உடனே நல்லா காதல் திறந்து கேட்கறீங்க. அப்போ உங்களுடைய காதல் நீங்க ஏமாத்துறீங்க. அந்த தூக்கத்துக்கு முன்னாடி செக் பண்ணுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க, தண்டனை கொடுக்காது. कौन सी पनिशमेंट देने कान को, रात को सोने से पहले सजा दो। पूछो कान को सारा दिन तुम्हारा चार्ट कैसा रहा, तुम्हारा धन्यवाद, लेकिन 7 बजे मुरली सुनी थी इसीलिए धन्यवाद, लेकिन 12-1 बजे कोई माता जी आई थी, किसी की परचिंतन की बातें सुना रही थी और तुमने नजदीक जाकर सुना था, और क्या हुआ। हाँ, मैंने वो सीसी कैमरे में देखा है, मेरा बुद्धि रूपी नेत्र मेरे इस किले के चारों तरफ से एक्टिव है। क्या रॉन्ग है, क्या राइट है, किसने क्या, सब मुझे पता चलता है। इसीलिए हे कान तुमको सजा मतलब कैंची लेकर के काट करके नहीं फेंको, सजा दो, दोबारा मुरली सुनो। மொழியை கேட்குறீங்க, நல்லா தான் கேட்குறீங்க. அப்போ இடையில ஒரு 12 மணி 1 மணிக்கு ஒரு மார்பதி வராங்க, நீங்க விஷயங்கள் பேசுறாங்க, நீங்க காது கொடுத்து அப்படின்னு ரகசியமா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் தூக்கத்துக்கு முன்னாடி உங்களுடைய காதுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும். தண்டனை காலம் வெட்டது கிடையாது. ஒழுங்கா மொழியை கேட்டு மொழியில என்ன சொல்லித்தரதோ அதை கடைபிடிக்கணும், மற்றதெல்லாம் விடணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. आंखें जब मोबाइल में गलत चीजें देखते हैं वो सब में बंद नहीं होती है। 12 भी बजे रात को तुम्हें टिक टिक करके देखती है, और जैसे योग में बैठे मतलब वो आपको धोखा दे रहे। மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்க, அதை மட்டும் தூக்கம் வராது. நல்லா பார்க்குறீங்க, அடுத்தது பாய்ட்டே இருக்குது. ஆனால் யோகத்தை உட்காரும் போது மட்டும் அது எங்கேருந்தான் தூக்கம் வருதோ உங்களுக்கு தெரியல. இதே அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒன்று நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. इसलिए बाबा कहता है चैरिटी बिगिंस एट होम। अब अपने घर को सुधारो। घर मतलब लौकिक नहीं, ये घर है शरीर, इसमें जो रहते हैं सबको ज्ञान में चलाओ। कान ज्ञान में चलता है, आंखें ज्ञान में चलते हैं। अगर आंखें ज्ञान में चलती वो बंद क्यों होते योग में, वो ज्ञान में नहीं चल रहे, उनका 7 दिन का कोर्स करो। यहाँ के भगवान आया है, सतयुग आने वाला है, तुम भी ज्ञान में चलो। जब ये ज्ञान में चलेगी, ये ज्ञान में, तब लोग कहेंगे माता बड़ी अच्छी है, भाई बहुत अच्छा है। ये परिवर्तन। அதுபோல நீங்கள் உங்களுடைய நன்மைகள் சேரிட்டி பிகின்ஸ் ஆகணும்னா வீட்டில் இருந்து உங்களுடைய சேவையை ஆரம்பிக்கணும். வீடுனா உங்கள் வீடு கிடையாது, இந்த சரீரமே ஒரு வீடு தான். அப்போ உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மைகளும் ஒழுங்காக போயிட்டு இருக்கா, ஞானத்துப்படி நடந்துட்டு இருக்குதா, கண்ணு வாயு மூக்கு எல்லாமே பாபா சொல்கிற மாதிரி நம்ம செய்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு தன்மைகளையும் ஒழுங்காக பண்ணியா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணுங்க. इसलिए सारे भक्ति का सार, सारे मूल्यों का सार, सारे ज्ञान का सार, हे अर्जुन
तुम अपने घोड़े के लगाम अपने हाथ में रखो। हर इंद्रियों आत्मा को, हर इंद्रियों को लगाम को हाथ में रखना है, और जिसकी लगाम उसके वश में, इंद्रियों वश में, वो है शक्तिशाली, वो मायाचित बन सकता है। क्योंकि जिसके हाथ में इंद्रियों की लगाम है, इंद्रिय वश है, उसके पास सहन शक्ति, धैर्यता, सत्यता, भाईचारा, सारे गुण और शक्तियां रहेगी साथ में। அதுபோல பாக்கிய சொல்றாருன்னா உங்களுடைய கண்வேந்தர்களை வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். எப்படி வந்து அர்ஜுன் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல், 5 குதிரையும் கண்ட்ரோல் வச்சிருந்தார். அதுபோல 5 குதிரைகளையும் நம்முடைய கண்வேந்தர் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா, அந்த கடிவாளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அதை நீங்க பாருங்க. அப்பதான் நீங்க வந்து வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா உங்களை ஏமாத்திடும். बाबा ही दुनिया को परिवर्तन करने के लिए कोई मार पिटाई नहीं करता। हाँ, जो गलत काम करते हैं मार पिटाई करके उसको परिवर्तन नहीं करता। हर आत्मा को ये ऐसा ज्ञान देता है जिस ज्ञान के द्वारा हर व्यक्ति जब इंद्रियों पर वश करेंगे, सारे क्राइम, मर्डर बंद हो जाते हैं, नशा बंद हो जाते हैं। और जिन जिन लोगों ने ज्ञान सुन करके इन इंद्रियों को वश किया, वो सारा ग्रुप सत्युग में जाता है। அதுபோல பாபா வந்து யாரையும் வந்து விட்டுறது அடிக்கிறதுலாம் கிடையாது. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய கல்வி மீது கண்ட்ரோல் வச்சுருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து பயிற்சி செய்யுங்க. और जिन्होंने इंद्रियों के वश में रहे, ज्ञान में चलते थे, फिर उस ग्रुप का वो दास दासी बनते थे। அர்ஜுன் வந்து நம்முடைய அவருடைய கர்மேந்திர வந்து வசப்பட்டிருந்தாரு. அந்த வழிப்படிதான் முறைப்படிதான் எல்லாமே செய்தாரு. दास दासी बनते। और जिन्होंने केवल ज्ञान ही सुनाया, इंद्रियों के वश थे, ज्ञान सुनाया, धन से सेवा की, वो भविष्य में साहूकार बन जाते थे। நம்ம வந்து வசம் ஆயிட்டோம் அப்படின்னா தாசி தாசி ஆயிடுவோம். அந்த கர்மேந்திரம் மூலமாக நீங்க நல்ல கர்மம், உடல் மூலமாக, பணத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமா சேவை செய்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க செல்வதற்காக மாற்றலாம். और जिन्होंने क्या समझा, हमें तो कोई ब्रह्मा कुमारी से, बहनों से कोई लेना देना नहीं, अपनी स्थिति को बनाओ, हम राजा बनेंगे। जिन्होंने रात दिन मेहनत की, पुरुषार्थ किया, योग लगाए, धन से सेवा नहीं की, ज्ञान नहीं सुनाया, लेकिन इंद्रियों पर वश किया, इंद्रियों पर वश किया, वो क्या बनेंगे? राजा तो बनेंगे, लेकिन कंगाल राजा बनेंगे। அதுபோல இந்திரியங்களை நீங்க வசம் பண்ணுவீங்க. கர்மேந்திரியா அப்படின்னா அவங்க வந்து என்ன ஆக முடியாது அப்படின்னா ஏழையான ராஜா தான் ஆக முடியும், உயர்ந்த ராஜா ஆக முடியாது. அதனால நீங்க ஆத்மாவிலிருந்து கன்சூல் பண்ணிக்கிட்டீங்கன்னு ராஜா, உலகத்துக்கு நீங்க ராஜா ஆக முடியும். लेकिन सबसे महत्व का राजा वो है जिन्होंने धन से सेवा की, ज्ञान भी दूसरों को सुनाया, स्थूल धन भी सेवा में लगाया, कोई साधन वो भी सेवा में लगाया, और अपने इंद्रियों पर भी शासन किया, वो है संपन्न राजा। तो चेक करो, आप दासी बनने वाले हैं, साहूकार बनने वाले हैं, कंगाल राजा बनने वाले हैं, सारा मदार है इंद्रियों पर शासन करने का, और वो है शक्तिशाली। எது நீங்க உடனே பார்த்துக்கிட்டு எந்த குழந்தைகள் நல்ல உடல் மூலமாக சேவை செய்கிறாங்களோ, பணத்தின் மூலமாக ஞானதானம் பண்றாங்களோ, பொருள் மூலமாக செய்கிறாங்களோ, எல்லாரும் பற்றி கல்வியின் மூலமா கரெக்டாக போயிட்டு இருக்காங்களோ, அவங்க தான் உலகத்துக்கு ராஜா ஆக முடியும். அப்போ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ஏழை ராஜா ஆக போறேன்னா, நீ தாசி தாசி ஆக போறேன்னா, இல்லை பணக்கார ராஜா ஆக போறேன்னா, இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய முயற்சி எப்படியோ அப்படிதான் பாருங்க. ये भी एक राखी का धागा है। राखी के कई धागे होते हैं और उसी से राखी बनती है। इसी तरह ये 6-7 धागे बताएं, ये धागे की राखी बांधो, तब आपकी बाबा रक्षा करेगा। जब आप इन बातों की रक्षा करेंगे तब बाबा रक्षा करेगा। तो पहली बात कौन सी बताई? देहभान को छोड़ना, आत्माभिमानी बनना। दूसरी बात बताई रोज अमृत वाला विधि से करना। तीसरी बात बताई क्लास के पहले आधा घंटा योग करना। चौथी बात बताई रोज की मुरली सेंटर पर सुनना, यहाँ सुनना, विधि से सुनना। और पांचवी बात बताई संस्कारों का परिवर्तन करना। छठी बात बताई श्रीमत का पालन करना विधि पूर्वक। और सातवीं बात बताई इंद्रियों पर शासन करना। सिंपल सी बातें बताई। अगर ये 7 बातें करेंगे आप शक्तिशाली बन सकते हैं। हमारा योग नहीं लगता, संस्कार, सारी जीवन की समस्या के कारण है ये 7 बातें। சொல்றாரு நம்முடைய ராக்கி கேள்வி கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்துக்கிறார். இது 7 விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கையில் போலதான். அதாவது அமிர்த வேலை யோகா, அமிர்த வேலை யோகத்துக்கு கேட்கும் யோகா பண்றீங்க, பொருளுக்கு முன்னாடி ஒரு யோகா பண்றீங்க, அப்புறம் மொழியை கேட்குறீங்க, ஸ்ரீமதப்படி நடக்கிறீங்க, கவிஞர்கள் மீது நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க, முறைப்படி நீங்க நடத்துறீங்க. இதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் நீங்க வந்து வெற்றி அடைவீங்க.
ठीक है। ये 7 धागों की राखी बांधना और अपने आप को शक्तिशाली बनाना, पद ऊंचे प्राप्त करना, ठीक है। ओम शांति। அதுபோல இந்த ராக்கி கயிறு கையில் கட்டணும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல இந்த 7 விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்கிறது தான் ராக்கி.